வணக்கம் மக்களே, நான் மீண்டும் ஏபி செல்வன். தெரிந்து கொள்வோம், மரியாதை அறிந்து கொள்வோம். போன வாரத்திலிருந்து சூப்பரான டீல் கிடைச்சிச்சு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல. நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் மிகப்பெரிய கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், ஆல் த ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயண்ட் கம்பெனியோட ஷேரோட விலைகள் எல்லாமே கீழே விழுந்தது. கீழே விழுந்ததுன்றது நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்குறதுக்கான வாய்ப்புகள். இது எப்போதுமே நடக்காதுங்க. பெரிய பெரிய எக்கானமி ரிசெஷன் டைம்ல அல்லது மிகப்பெரிய எக்கானமி டவுன் டர்ன் டைம்ல அல்லது சில பேனிக் டைம். இப்போ நடந்தது பேனிக். யூஎஸ் கவர்மெண்ட் இடையில ஷட் டவுன் பண்ணாங்க. பிளஸ் இந்த ஏஐ பபிள்ஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்கு. அதனால பேனிக்ல இந்த யூஎஸோட மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், வளர்ந்து கொண்டிருக்கிற கம்பெனியாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் பொட்டன்ஷியலான கம்பெனிஸோட ஷேர்ஸ் விழுந்தனால நம்ம இன்வெஸ்டர் பப்ளிக் நான் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைச்சிச்சு பெரிய கம்பெனியோட ஷேர்ஸை குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு. அதை இன்னமும் வாங்கலாம். அந்த 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 விஷயம் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. மேபி ஒரு another 1 week or 2 weeks டைம்ஸ்ல திரும்பி பழைய விலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி ஏறி போவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம as a investor, ஒரு வாய்ஸ் இன்வெஸ்டராக இருந்தோம்க்கா இந்த மாதிரி வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய சேவிங்கை பல மடங்கு க்ரோ பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம்ல. ஓகேவா? இந்த வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. சரியான வேலை. அதாவது இந்த உழுவும் போது எந்த விலையில போகுது, எந்த விலையில விற்கணும் திரும்பி அந்த ஷேர்ஸ். இப்போ லெட்ஸ் சே ஆப்பிளோட ஷேர்ஸ் ஒரு $210 வாங்கி எந்த விலைக்கு விற்கலாம், எந்த விலைக்கு போன பிறகு விற்கலாம், எவ்வளவு ஆதாயம் அதில் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கல் இன்ஃபோ சொல்லுவோம். டெக்னிக்கல் இன்ஃபோ. ஸோ இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நம்ம NGS கன்சல்டன்சி மூலியமா கடந்த ஒரு 10 வருஷமா செமினார்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த செமினார்ஸ் நடத்துறது யார் பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்டிருக்கீங்க, நீங்களா செமினார் செய்யுங்களா அப்படின்னு உங்க பர்சனல் வழியாக கேட்டிருந்தீங்க. நான் செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்றேன். ஓகேவா? அந்த செமினாரை முழுமையாக கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 வருஷம் அனுபவம் உள்ளவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட். 25 வருஷத்துக்கு மேலாகவே அவருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அனுபவம் இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, சேபின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராகவும் இருக்காரு. ஸோ இவரோட MSCA குவாலிஃபிகேஷன், CFP குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு மலேசியாவில் ஒரு இந்தியர்களுக்குன்னு சொல்றதுனாக்கா குவாலிஃபைட் கோச்னு சொல்றது இவர் அங்கே தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அட்டெண்டும் பண்ணிட்டீங்க, நம்மளோட செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யாருக்கு இன்னமும் தெரியலையும், யாருக்கு இந்த மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யார் கலந்துக்கணும் கேட்டீங்கன்னாக்கா, அந்த செமினார்ஸில் நீங்கள் ஃபியூச்சரில் இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களோட சேமிப்பு பணம் உங்களுக்கு வேலை செய்யணும், அப்போ பல மடங்கு க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்களும் ஒருவர் படித்து முடிச்சிட்டீங்க. ஹையர் எஜுகேஷன் முடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுடைய புது வருமானத்தை புது நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தை எப்படி பல மடங்கு ஆக்குறது, ஒரு சில சேவிங் நீங்கள் ஒதுக்கக்கூடிய அந்த சேவிங் பல மடங்கு ஆக்குறது எப்படி அப்படின்ற நினைச்சீங்கன்னாக்கா நீங்களும் ஒருவர். ஓகேவா? இதையும் தாண்டி 2026 எப்படி உங்களோட சேவிங்கை பல மடங்கு ஆக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்களும் கண்டிப்பாக இதில் ஒருவர். ஸோ இந்த செமினார்ஸ்ல மிஸ் பண்ணாதீங்க. 27ஆம் தேதி கேரளா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், 2ஆம் தேதி டிசம்பர் JBல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 இடத்துல நடக்க போகுது அடுத்த செமினார். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த செமினார்ல கலந்துக்கலாம். நம்மளோட கோச் ஞானாவோட அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணுவார். அதுக்கு பிறகு முடிவெடுங்க, இது உங்களுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதான்னு. புலனம் வாயிலாக நமக்கு மெசேஜ் போடுங்க. நம்ம சீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம் மக்களே. வாழ்க வளமுடன். பாய்.